அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சல்யூட் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனல் மூலமா சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய தமிழ் சல்யூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நேற்று நான் சொல்லியிருந்தேன், எலான் மஸ்க் அமேசான் காட்டுல நிறைய ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, உலகத்திலேயே பணக்காரர்கள் வரிசையில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியது எலான் மஸ்க். இவர் ஸ்டார்லிங்க், ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா மற்றும் ட்விட்டர் பேஜை வாங்கி எக்ஸ் பேஜ் சொல்லி பேர் மாற்றி வச்சிருக்காரு. பல நிறுவனங்களை உலகத்தில் நடத்திட்டு வரக்கூடிய எலான் மஸ்க் அவருடைய முக்கியமான ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்கோட குறிக்கோள் என்னன்னா, உலக அளவில் நெடுந்தூரமாக இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் ஆன்லைன் வசதியே இல்லாத கிராமங்களுக்கும் இடங்களுக்கும் மக்களுக்கு அந்த ஆன்லைன் வசதி, இணைய வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அந்த ஸ்டார்லிங்கோட குறிக்கோளாக வச்சிருக்காங்க. அப்படி தென் அமெரிக்காவில் உலகத்திலேயே அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கக்கூடிய திக் ஃபாரஸ்ட் அழைக்கப்படக்கூடிய அமேசான் காட்டுகளில் 2000 பேர் மட்டுமே வசிக்கக்கூடிய மிக மிக பழமையான பழங்குடியினர், அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி, அவங்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம், பழமையான கலாச்சாரம் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பேர் தான், அந்த பழங்குடியினத்தோட பேர் தான் மர்ஃபோஸ். அந்த இடத்துக்கு கடந்த செப்டம்பர் மாதம் இந்த ஸ்டார்லிங்க் இணைய வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயத்தை ஆரம்பித்து இப்போ அந்த பழங்குடியின மக்களுக்கு இணைய வசதியை கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போய் செய்தியாளர்கள் செய்தியை சேகரிக்கிறப்ப இந்த இணைய வசதி ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பழங்குடியின மக்களுக்கு. அப்படி என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா, அந்த பழங்குடியின மக்களுக்கு அவர் பேர் சைனாமா மர்ஃபோ அப்படிங்கிற ஒரு பேர் தான். அந்த ஊர் தலைவர் மாதிரி இருப்பார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இணைய வசதி எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதன் மூலமாக நாங்கள் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள்கிட்ட வீடியோ கால், ஆன்லைன் கால் மூலமாக பேசி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இந்த இணைய வசதி வந்ததுலேருந்து இங்கே உள்ள இளைஞர்கள் ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்படியே டோட்டலாக மாற்றி விட்டுருச்சா. எப்போ பார்த்தாலும் அங்கே உள்ள இளைஞர்கள் ஃபோனும் கையுமா தான், 24 மணி நேரம் ஃபோனும் கையுமா தான் இருக்காங்களாம். அவங்களோட கலாச்சாரத்தையே ரொம்பவே மாற்றிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இளைஞர்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோன் கையுமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆபாச படங்களை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். போன் வீடியோஸ் அது அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அதனால் இப்போ உள்ள ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்கள் மட்டும் ஒரு பக்கம் நடந்தாலும் அங்கே அடர்ந்த காட்டு பகுதியில் பாம்புகள் அதிகமாக இருக்கனால அந்த பாம்பு பாம்பு கடிச்சுன்னா உடனே அப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக கை கொடுக்கலன்னா இறந்து போயிடுவாங்க இல்லையா. இந்த இணைய வசதி, இந்த ஸ்டார்லிங்க் மூலமாக ஆன்லைன் வசதி வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள் உடனுக்குடனே டாக்டர் கான்டாக்ட் பண்ணி பல உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. அதே சமயத்தில் கல்வி முறைகளை ஆன்லைனில் பார்த்து நிறைய பாடங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ரொம்ப மாற்றம், நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அங்கே உள்ள அந்த தலைவர் அதே இடத்த சொல்லியிருக்காரு. அந்த செய்தியாளர்களும் அந்த விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இந்த அத்தனை விஷயங்களும் எலான் மஸ்க்கு தான் போய் சேரும். உண்மையிலேயே பெரிய விஷயம் இல்லையா. அதாவது தொலைதூரத்தில் இணைய வசதி கிடைக்காத ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கிராமத்துக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ அவங்க ஒரு புது உலகத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு நேற்று படிச்சப்போ ரொம்பவே மனசு எனக்கு டச் பண்ணியிருந்துச்சு. அதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஷேர் பண்ணேன். அதை நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இது போன்ற அடுத்தடுத்த நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சல்யூட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.